நம்ம முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ண போகிறோம் நம்ம மம்மி தேவி சேனலில். இப்போ முருங்கைக்கீரை பொடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி இல்லாமல். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 3 மிளகா வத்தல், மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு. இதுக்கு தேவையானது பொருள். இப்போ எண்ணெயில் சட்டியில் இதை வதக்கிக்கிடுவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே எடுத்து போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இதை இந்த முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல இதில் போட்டுருவோம். போட்டுட்டு கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பு போட்டு அது இதே மாதிரி பொரியட்டும். இதுவும் பொரிஞ்சிருச்சு. இதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு மிளகு சீரகம் வத்தல் 3 இதே மாதிரி வறுத்துக்கிடுவோம். இப்போ அதுவும் வறுபட்டுருச்சு. அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் போட்டுட்டோம், அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் பொடி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த பொடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மம்மி தேவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.